அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒருத்தனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நாயகி திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் இந்த புனிதமான ரமலான் இஜ்திமாவுடைய இரவு நேர தாலீம் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையில் தொடர்ச்சியாக நம்ம எல்லாரும் குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள விலங்கினங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விலங்கு நீரில் முழுமையாக வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு. உலகத்திலே நம்ம கடைசியாக நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு உருவம் கொண்ட விலங்காக யானையை பார்த்தோம், பால் கொடுக்கும் இனத்தை சேர்ந்த மிகப்பெரிய விலங்குன்னு. ஆனால் ரெண்டு நீர் மற்றும் நிலத்தில் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நீரில் வாழக்கூடிய இந்த திமிங்கலம் என சொல்லப்படக்கூடிய இந்த இனம்தான் பால் கொடுக்கக்கூடிய இனத்திலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இனமாக பார்க்கப்படுது. இந்த திமிங்கலத்தை பற்றி நாம் படிக்கும்போதும் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போதும் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இது ஒரு பாலூட்டி இனம். அதை தாண்டி இதில் பல்வேறு இனங்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய இனமாக ப்ளூ வேல் என சொல்லக்கூடிய நீல திமிங்கலம்ன்ற அந்த ஒரு வகையான திமிங்கல மீன் என்பது உருவத்திலும் சரி எல்லாத்திலையுமே மிகப்பெரிய அமைப்பை கொண்டுள்ளதாக தெரிய வருது. இப்போ திமிங்கலத்தில் கிட்டத்தட்ட 75 வகைகள் இருப்பதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அதில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ளூ வேல் எனப்படக்கூடிய இந்த திமிங்கலம் என்பது 100 அடி நீளம் கொண்ட ஒரு உடல் கட்டமைப்பை கொண்டிருக்கு. எடை சராசரியாக 150 டன்னுக்கு மேலாக தான் இதனுடைய எடை என்ன செய்யும். நார்மலாக ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ப்ளூ வேல் என்பது 150 டன் எடை கொண்ட ஒரு திமிங்கலம் மீனாக அது பார்க்கப்படுது. அதெல்லாம் நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தால் நிலத்தில் அப்படி ஒரு உருவத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. 150 டன்னுன்னா உங்களுக்கு கணக்கு பண்ணி பார்த்துக்காங்க. 100 அடி என்பது எவ்வளவு நீளம் என்பது நம்ம புரியணும். நம்ம ஒரு ஷெட்டை போடணும்னு நினைச்சாலே 100 அடி நம்ம யோசிக்கிறோம். அந்த அளவு நீளத்தில் 150 டன் கொண்ட எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்பு. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இதனுடைய உடல் அமைப்புகளில் குறிப்பாக நாக்கை மட்டுமே ஆய்வில் எப்படி சொல்கிறாங்க, இதனுடைய நாக்கில் குறைஞ்சது ஒரு 50 to 60 மனிதர்களால் ரொம்ப ரிலாக்ஸாக கேப் விட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு இதனுடைய நாக்கு மட்டுமே இருக்கும் என்பதாக தகவல் இருக்குது. இந்த இவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு, இவ்வளோ அக்ரெசிவான இந்த உடல் தோற்றம் கொண்ட இந்த திமிங்கலமானது இதனுடைய வகைகள் எல்லாருமே குணங்களில் மூர்க்கமாக இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். ஆனால் ரொம்ப சாதுவான குணாதிசயங்களை கொண்ட ஒரு இனமாக ஒரு மீனாக இது இருக்குது. ஏன்னா மீன் வகைகளில் போய் நம்ம பார்க்கும்போது நிறைய மீன் இனங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஒன்லி திமிங்கலத்தை மட்டும் பார்க்குறோம். அதில் 75 வகையான திமிங்கலம் நமக்கு இருக்குது. ஆனால் கடல் வாழ் மீன்கள் எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதுவே ஆயிரக்கணக்கான லட்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு அதனுடைய வகைகள் இருக்குது. அதில் மிகவும் ஆபத்தான அக்ரெசிவான மீன்கள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நிறைய கதைகளில் அதில் கூட நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். பிராணா போன்ற மீன்கள்லாம் இருக்குது, மிகவும் ஆபத்தானது. அதனுடைய குணாதிசயங்களே ரொம்ப கொடூரமானது. ஆனால் உடல் எடையிலிருந்து உருவத்திலிருந்து எல்லாத்திலையும் பெரிதான இந்த திமிங்கலம் ஆகிறது. இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இனம் என்பதாக ஆய்வு ரொம்ப மெயினாக இதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து செய்தி என்னன்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நீரில் இது நீந்துவதற்கு தோதுவாக எடக்கூடியாகவே இருந்தாலும் அதனுடைய உடல் அமைப்பு இயற்கையாகவே ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய மாதிரி இதனுடைய உடல் அமைப்பு இதற்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. இதில் தன்னுடைய குட்டிகளுக்கு இது நீருக்குள்ளே என்ன செய்யுது, பால் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையும் இதனுடைய படைப்புக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். உடலில் கொஞ்சம் முடிகள் ரோமங்களும் இந்த திமிங்கலங்களுக்கு இருக்குகிறது என்பதாக ஆய்வு நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் இதனுடைய தோலினுடைய உட்புறத்தில் ஒரு கடுமையான லேயரில் கொழுப்பு என்ன செஞ்சிருக்கு, இதனுடைய உருவத்துக்கு உள்ள என்ன செய்து இருக்குது. இது எதுக்காக வேண்டி இதனுடைய உடலில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால்,
பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரினுடைய குளிர்ச்சிகள்ல இருந்து தன்னை வெப்பமாக வைத்துக் கொள்வதற்கு, நீண்ட நேர வெப்பத்தை தாங்குவதற்காக இதனுடைய உடல் கட்டமைப்பை இறைவன் வைத்திருக்கிறான் என்பதாக நமக்கு ஆய்வு பார்க்கும்போது நமக்கு புரியுது. இந்த திமிங்கலத்தினுடைய தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதனுடைய சுவாசிக்கும் அமைப்பு தான். மற்ற மீன்கள் எல்லாமே செதில்களின் மூலமாகவே சுவாசிக்குது. ஆனா இந்த திமிங்கலம் மட்டும் மனிதனை போலதான் என்ன செய்யுது, இது சுவாசிக்குது. அதனால நீண்ட நேரம் இதனால நீருக்கு அடியில மூச்சு விடாமலே தான் இருக்கு. மூச்சு தேவைப்படும் போது நீருக்கு வெளியே ஆக்சிஜனை இது எடுத்துட்டு போற ஒரு அமைப்பை இதன் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. இதுல இப்படி ஒரு திமிங்கல இனம் இருக்கு, இசுபரம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு திமிங்கல இனம். இந்த திமிங்கலம் மொத்த திமிங்கலத்திலேயே மிக நீண்ட நேரம் கடலுக்கு அடியில இருக்கும். கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரங்கள் வரை நீருக்குள்ளேயே. அதாவது நம்ம நினைக்கிறோம் மீன்லாம் ஃபுல்லா தண்ணிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா மீனினுடைய உடல் அமைப்பு வேற. அது செதில்கள்ல தண்ணியிலேயே சுவாசிக்க, தண்ணியிலிருந்து ஆக்சிஜன் எடுக்கிறது அதுக்கு சாத்தியம். ஆனா இது மனிதனை போலவே அதோடைய இதயங்களும் மனிதனுக்கு எப்படி இதயத்துல 4 அறைகள் இருக்கிறதோ அதே மாதிரி திமிங்கலங்களுக்கும் 4 அறைகள். இன்னொன்னு நுரையீரல் மூலியமாகத்தான் இந்த திமிங்கலங்கள் சுவாசிக்குது. அதனால நீருக்குள்ள இது சுவாசிக்கிறதே கிடையாது. சுவாசம் வேண்டும் என்றால் நீருக்கு வெளியே வருது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த இசுபரம் என்ற திமிங்கலம் நீண்ட நேரம் 3 மணி நேரம் அளவு தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டதா நம்மளால புரிய முடியுது. இன்னும் சொல்ல போனா இது ஆழ்கடலுக்குள்ள போய் இது இறை தேட போகும்போது அழுத்தத்தின் காரணமாக சுத்தமா வெளிச்சமே இல்லாத பகுதிகளாக தான் அது இருக்குமே. ஃபுல்லா இருட்டா இருக்கும். ஆனால் இதற்கென உள்ள தனி சிறப்பாக இறைவன் கொடுத்த அந்த எக்கோ லொகேஷன் என்ற ஒரு அமைப்பு இதுக்கு இருக்கு. எப்படின்னா, இதனுடைய முகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து ஒரு விதமான ஒரு காற்று அலைகளை இது உருவாக்குது. அந்த காற்றலைகள் தண்ணியில வேகமா பாஞ்சு போய் இறைகள் இருக்குது அல்லது என்ன பொருள் இருந்தாலும் அதுல டச் பண்ணி திருப்பி வர்றதை இதை அறிஞ்சுக்கிட்டு துல்லியமா இறையை போய் வேட்டையாடக்கூடிய ஒரு தன்மையும் என்ன செய்யுது இதுகிட்ட இருக்கிறத நம்மளால புரிந்துக்க முடியுது. திமிங்கலங்கள் ஒரு ஆய்வுல இப்படி ஒண்ணு வருது. திமிங்கலங்கள் நீருக்குள்ளே இருந்தாலும் கிட்டத்தட்ட 54 மில்லியன், கிட்டத்தட்ட அப்படின்னா உங்களுக்கு 5 கோடி உங்களுக்கு வருஷங்களுக்கு முன்னாடி 50 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இது நிலத்துல வாழ்ந்த ஒரு உயிரினம் என்பதாகவும் சில ஆய்வுகள் அவங்களுடைய சாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது நாங்க சொல்றோம் என்பதாக ஆய்வுகள் என்ன செய்யறாங்க, சமர்ப்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கவனிச்சு பார்க்கும்போது 7000 நீருக்குள்ள போகுதுன்னா 7000 அடி வரைக்கும் உள்ள போகுது. அதாவது 7000 அடின்னு சொன்னா தோராயமாக 2-3 கிலோமீட்டருக்கு தாண்டி என்ன செய்யுது நீரினுடைய அடியில சென்று இரையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திமிங்கலத்துக்கு இருக்கு. மனிதனுடைய சுவாசம் போல இதுக்கு இருந்தாலும் வெளியில பூமிக்கு வெளியே வாழக்கூடிய நாம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். ஆனா சுவாசிக்கும் போது 15% ஆக்சிஜனை மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ள இழுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆய்வு அறிக்கை இருக்கு. ஆனால் இந்த திமிங்கலங்கள் மட்டும் ஒரு முறை வெளியே சுவாசித்தால் அந்த ஒரு சுவாசத்திலேயே 90% ஆக்சிஜனை தனக்குள்ள இது எடுத்துக்கிற ஒரு வல்லமை இருக்கிறனாலதான் நீருக்கடியில நீண்ட நேரங்கள் என்ன செய்யுது உள்ள போய் இது சுவாசம் இல்லாமல் வாழக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. இதுல இன்னொரு செய்தியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இடம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது திமிங்கலங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்பெம் என்ற ஒரு திமிங்கலம் இருக்கு. இது தன்னுடைய வாழ்நாள்ல உலகத்தை ஃபுல்லாவே இந்த தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அந்த தண்ணி இருக்கும் அத்தனை இடங்களுக்கும் இது என்ன செஞ்சிடும், ஒரு முறையாவது குறைஞ்சது போய் நீந்திட்டு திரும்பி இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இது கொண்டு இருக்கு. இன்னொன்று எல்லா திமிங்கலுமே அந்த தண்ணியினுடைய வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ இடம் மாறிக்குது. நடுவு மையக்கோட்டுல குளிர்கள் அதிகமாகும் போது சூடுக்காக வேண்டி மற்ற இடங்களுக்கு போகுது. அங்க சூடு அதிகமாக இருக்கும் காலத்துல பனி பிரதேசங்களை நோக்கி என்ன செய்யுது இது வரக்கூடிய ஒரு அமைப்பை நம்மளால பார்க்க முடியுது. இந்த திமிங்கலம் எழுப்பக்கூடிய சக்தி சவுண்டை பத்தி நம்ம பேசணும் இல்லையா, இதை திமிங்கல ராகம் என்றே கூட என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அது அவ்வளோ ஒரு இசையா தான் இருக்குமா. இதுல இனப்பெருக்க விஷயத்துல ஆண் திமிங்கலங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வித்தியாசமான சத்தங்களை எழுப்பி கிட்டத்தட்ட அது தண்ணீருக்குள்ளேயே 5 முதல் 7 கிலோமீட்டர் வரைக்கும் அது பயணம் செய்யும். அப்போ பெண் திமிங்கலங்கள் அதை பார்த்து ஈர்க்கப்பட்டு ஆணிடத்துல சேர்வதுதான் இவங்களுடைய இந்த அடுத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு அது மையமாக இருப்பதாக ஆய்வு நமக்கு சொல்லுது. இந்த திமிங்கலத்தினுடைய கர்ப்ப காலம் சொல்லி நம்ம பார்க்கும்போது 12 மாதம் முதல் 17 மாதங்கள் வரை இது கர்ப்பமாக என்ன செய்து இருந்து அடுத்த குட்டி இது ஈர்க்குது. இந்த குட்டி பிறக்கக்கூடிய தன்மைகள்ல பார்த்தோம்னா பெரிய ஆச்சரியமே என்னன்னா, மனிதர்களுக்கு செவிலித்தாய் இருப்பது போல ஒரு திமிங்கலம் கர்ப்பம் ஆயிருச்சுன்னு சொன்னா கூட குறைஞ்சது 4 முதல் 5 திமிங்கலங்கள் கூடவே இருக்குது குட்டி பிறக்கிற வரைக்கும். குட்டி பிறந்த உடனே அந்த 5 திமிங்கலங்களும் அந்த குட்டி அப்படியே தூக்கிக்கிட்டு கொண்டு
நீரினுடைய மேல் பகுதி கொண்டு வந்து முதல் சுவாசத்தை சுவாசிக்க வைத்து உள்ள கொண்டு போகுது. எல்லாரும் மாதிரி இந்த மீனும் பிறந்த உடனே நீந்த கத்துக்குது. இதுல ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, குட்டி பிறக்கும் போது இதனுடைய எடை கிட்டத்தட்ட 25 அடி நீளமும் ஒரு யானையுடைய எடையும் என்னவோ அந்த இடையில தான் இதனுடைய முதல் பிறக்கும் போதே பை பர்த் அந்த திமிங்கலத்தினுடைய வெயிட் இருப்பதாக நமக்கு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 200 லிட்டர் பாலை வந்து தன்னுடைய தாயிடத்திலிருந்து இந்த குட்டி என்ன செய்யுது, குடிக்குது. ஒரு நாளைக்கு 5 கிலோ என்ற வீதத்துல இதனுடைய உடல் என்ன செய்யுது, அதிகரித்து கொண்டே போவதை நம்மளால் ஆய்வுகள்ல தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் அல்லாமல் ஒரு பெண் திமிங்கலம் ஒரு குறைந்தது 4 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அது கருத்தரிக்கிற அமைப்பு இதுக்கு இருக்கு. தன்னுடைய ஆயுள் காலங்கள்ல 4 வருடத்துக்கு ஒரு முறை தான் இது செய்யும். அதனாலதான் இந்த திமிங்கலங்களுடைய இனப்பெருக்கங்கள் கொஞ்சம் குறைவு. இதுல இன்னொரு ஆய்வை நம்ம பார்க்கும்போது ஜப்பான் மற்றும் நார்வே, கிரீன்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் திமிங்கல வேட்டைகளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக செஞ்சுக்கிட்டே வராங்க. அதனால இந்த இனம் அழிய போகுதுன்றனால 1946ஆம் ஆண்டு சர்வதேச திமிங்கல பிடிப்பு அமைப்பு என்பதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த திமிங்கல வேட்டைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இந்த ஆய்வுல நமக்கு தெரிய வருது. இப்பேற்பட்ட திமிங்கலத்தை பத்தி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்திகள்ல பார்க்கும்போது ஃபல்தப்தமஹு அல்-ஹூத்து வஹுவ முலீம் என்பதாக அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை நாம் அந்த மீன் என்ன செய்தோம், முழுங்க வைத்தோம். அதே போல அந்த மீனுக்குள்ளே அவங்க இருந்தார்கள். அவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தஸ்பீ செய்யவில்லை என்று சொன்னால் லபிஸ ஃபீ பத்னிஹி அப்படின்ற மாதிரியான குர்ஆன் ஆயத்துக்களை நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா யூனுஸ் நபியை இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு மீனினுடைய வயிற்றுக்குள்ள வச்சு ஒரு குறுகிய காலகட்டங்கள் அவன் வாழ வைத்த பிறகு அவர்கள் அந்த பிரத்யேகமான அந்த திக்ரை செய்ததன் மூலியமாக அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பூமிக்கு வெளியே கொண்டு வந்தான் என்ற செய்தியை குர்ஆன் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ஹூத் என சொல்லப்படக்கூடிய இந்த திமிங்கல மீனை பத்தி தான் இவ்வளவு நேரம் நம்ம அதனுடைய செய்திகளை பார்த்தோம். இதே போல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் என்ன விலங்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லியிருக்கிறானோ அது சம்பந்தமான செய்திகளை பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர்